ஏண்டா டேய், எப்படி அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது? மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். மயிர் என்ற வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறவனா என்னையே கெட்ட வார்த்தை பேச வச்சிருங்க போல இருக்கடா. மக்களே, ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. தூங்கிட்டு இருக்கேன், டப்ப டப்புன்னு சத்தம். என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா இந்நேரத்துக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. ஏண்டா, உங்க வீட்டுல யாருக்கோ பர்த்டேன்றதுக்காக, உங்க வீட்டுல ஏதோ ஒரு செலிப்ரேஷன் எடுத்துக்காக நைட்டு 12 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? அந்த டைம்ல மத்தவங்க எல்லாம் தூங்குவாங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களாடா? நைட்டு 12 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரீட்ல உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, காலையில சீக்கிரம் எழுந்து வேலைக்கு போறவங்க, இத்தனை பேரோட நிம்மதியை கெடுக்கிறீங்க உங்களோட பர்சனல் சந்தோஷத்துக்காக. நைட்டு 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீங்க பட்டாசு வெடிக்கிறீங்க. ஏன்னா அதை பத்தி பெருசா ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல போலீஸ், அதனால உங்களுக்கு பயம் இல்லை. ஆனா நான் அப்படி விடல. நேற்று நைட்டு பட்டாசு வெடிச்சானுங்களே, நான் 100க்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன். 15 மினிட்ஸ்ல போலீஸ் வந்தாங்க. அந்த பட்டாசு வெடிச்ச நபரை கூப்பிட்டு மிரட்டி வார்ன் பண்ணாங்க. 2000 ருபீஸ் ஃபைன் போட்டாங்க ஸ்பாட்லி. மக்களே, நைட்டு 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கிறது தப்பு. உங்க தெருவுல யாராவது பட்டாசு வெடிச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இது தப்புன்னு. அப்படி கேட்கலையா, 100க்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மத்தத போலீஸ் பார்த்துப்பாங்க. சில நாய்ங்களுக்கு நைட்ல கொலைக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னா உரைக்காது. அதனால அந்த நாய்க்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க இது தப்புன்னு.